அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒயிட் வெஜ் குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், வெங்காயம் 2, தக்காளி பெரிய தக்காளி 1, காரத்துக்கு 4 பச்சை மிளகா, தேங்காய், பாதாம் எடுத்துருக்கேன், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்துருக்கிறேன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, உப்பு, 1 கப் தயிர் எடுத்துருக்கிறேன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஒரு ஜார் எடுத்து இதில் தேங்காய், பச்சை மிளகா, பாதாம் இது 3த்தையும், இது கூட நம்ம சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன். இது கூடயே நம்ம மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வலுவலு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ 2 வெங்காயம், 1 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா சிம்மிலே வச்சு வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பெரிய தக்காளி அதையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு வதக்கிக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க, சிம்மிலே வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு, வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இருந்தால் பட்டாணியும் சேர்க்கலாம். இப்போ என்கிட்ட பட்டாணி இல்லை. சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம 2 விசில் வச்சிடலாம். வெஜிடபிள்னாலும் 2 விசில் போதும். இப்போ மூடி போட்டு 2 விசில் வச்சிடலாம். 2 விசில் வைக்கிறனால டக்குன்னு வெந்துடும் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம். இப்போ நல்லா 2 விசில் வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு 2 கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஒயிட் குருமா. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை கார்னிஷ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான ஒயிட் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, நான், புரோட்டா, இட்லி, தோசை, புலாவுக்கும் நல்லாயிருக்கும். இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.